கொற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். சங்க இலக்கிய நூலான அகநானூற்றை எளிமைப்படுத்தி மக்களிடையே கொண்டு சேர்க்கின்ற பணியிலே இருந்த காரணத்தால் இடையிலே உங்களை சந்திக்க இயலாமல் போய்விட்டது. இருந்தாலும் அந்த பணியின் பயனாக எனக்குள் எழுந்த எண்ணச் சிதறல்களை வண்ணமாக்கி உங்கள் முன்னால் தவள விடுகிறேன். காட்சியை ஒப்பிட்டு பாருங்கள், கருத்தை சொல்லுங்கள். சங்க இலக்கியங்களை படித்த நம் தமிழ் சினிமா கவிஞர்கள் அக்காட்சிகளை தங்களின் பாடல் வழியாக மக்களிடையே கொண்டு சென்றார்கள். அதிலே கவியரசர் கண்ணதாசன் அதிகமாக இடம்பெறுகிறார். இந்த சங்க அகநானூற்றிலே சங்க இலக்கிய பாடல் ஒன்று கவியரசரின் வாழ்க்கை வாழ்வதற்கே படத்திலே வருகின்ற ஒரு பாடலுக்கு சரியாக பொருந்தி போகின்றது. ஒரு காட்சியிலே பாடல் 24 அகநானூற்றிலே ஆவூர் மூலங்கிழார் பாடியது. அந்த பாடலிலே மைய கருத்தாக தலைவன் தலைவியை விட்டுவிட்டு போருக்கு செல்கிறான் மன்னனோடு. போர் என்று வந்துவிட்டால் கடுமையாக அங்கே போர் நடக்கும். காலையிலே போர் நடக்கும், இரவு நேரத்திலே போர் நடக்காது. அங்கே பாசறை அமைத்து வைத்திருப்பார்கள். அந்த பாசறையிலே தலைவன் அரசன் அங்கங்கே தங்கிவிடுவார்கள். அப்படி இந்த பாடலினுடைய தலைவன் அங்கே பாசறையிலே தனியாக தங்கியிருக்கிறான். அவன் தங்கியிருக்கின்ற மாதமோ மாசி மாதம். ஆக இந்த தை மாசி மாதங்களிலே குளிர் அதிகமாக இருக்கும், பனி அதிகமாக வாட்டுகின்ற நேரம். அந்த நேரத்திலே அங்கே இருக்கின்ற பொழுது இந்த அதிகமாக குளிரின் காரணமாக தலைவியின் எண்ணம் அவனுக்கு வந்து விடுகிறது. ஏனென்று சொன்னால் தலைவனும் தலைவியும் தனியாக இருக்கின்ற பொழுது குளிரை வெல்லலாம். குளிர் அவர்களுக்கு தெரியாது. புதிதாக திருமணமானவன் தலைவியை விட்டுவிட்டு போருக்கு சென்றிருக்கிறான். அந்த நேரத்திலே இரவு நேரத்திலே தலைவியை நினைத்து பார்க்கிறான். அந்த பாடலிலே தலைவன் தலைவியை நினைத்து பார்ப்பதோடு நிற்காமல் தனியாக இருக்கின்ற தலைவியும் எப்படி தவிக்கிறாள் என்பதை ஒரு வரியிலே அங்கே சொல்லியிருப்பார். பனி இருங்கங்குளும் தமியல் நீந்தி தம் ஊரோலே என்று அங்கே சொல்லியிருப்பார். இங்கே தனியாக இருக்கின்ற தலைவி இந்த குளிரிலே தலைவனை எண்ணி கலங்குகிறார். இப்போது நாம் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும் நடித்து அந்த படத்திற்கு வருவோம். அந்த படத்திலே ஒரு நாடக காட்சி இடம்பெறும். சரோஜா தேவி அந்த நாடகத்திலே நடிப்பதாக ஒரு பாடல் வரும். அதிலே போர் வீரர்களும் அந்த தேரும் அங்கே போய்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அந்த பாடல் தான் அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன், அவன் வேல் கொண்டு சென்றான், நான் விழிகளை இழந்தேன், அவன் காவலன் என்றான், நான் காவலை இழந்தேன், அவன் பாவலன் என்றான், நான் பாடலை மறந்தேன், அவன் தேரும் வராதோ ஒரு செய்தி சொல்லாதோ, அவன் தோளும் வராதோ ஒரு தூது சொல்லாதோ என்று அந்த வரிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த பாடல் காட்சியையும் இந்த அகநானூற்று பாடல் காட்சியையும் புலவர் வடித்த அந்த பாட்சியையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிக பொருத்தமான பாடலாக கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் இருந்தது. இதுபோல சங்க இலக்கியங்களிலே இருந்து பல காட்சிகளை எடுத்து இந்த கவிஞர்கள் தன்னுடைய பாடல்களாக படைத்திருக்கிறார்கள். ஆக அந்த காட்சிகள் அதற்கான பாடல்களை எடுத்து இந்த திரைப்படத்திற்கான காட்சிகளுக்கான பாடலாக கொடுத்திருக்கிறார்கள். இதுபோல இன்னும் நிறைய பாடல்களை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.